வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம். விஷயத்தை சொல்லுங்க. ஹார்ன் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்கார் தான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சரி, நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிடுவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2. எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே தெரியாத ஆளா இருக்கீங்களே. என்கிட்ட 2 கொடுங்க. உங்க முதலாளிக்கு 5 கணக்கில் இருங்க. பெட்ரோல் உறிஞ்சு தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. நான் தான் முதலாளி. நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க முதலாளியா வேலைக்காரனான்னு. அந்த 2 ரூபாய் வெட்டுங்க. இப்பவே தரணும். அட, பரிசு கனமா இருக்க, கொஞ்சம் கூட கட்டலாமே. இந்தா. எதையும் அப்படின்ட்டு இருக்கிய மடைய. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன். பாத்தீங்களா, இந்த மண்டையோட அருமை புரிஞ்சுதா? அடிச்சுக்கிட்டு இருந்த அறம் நின்னு போச்சு. இது ரஷ்யா மண்டை. பார்த்தாலே தெரியுது. ஒயர்லாம் அறுத்து வச்சிருக்க. குடு சார், நீங்க போய் காபி சாப்பிட்டாங்க, நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, இப்படி ஒரு மாங்காய் மலை உனக்கு தேவைதானா? முழிய பாரு, திருட்டு முழி. கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா. நீங்க போயிட்டு வாங்க, சீக்கிரம் செய்தி வைக்கண்ணா, டைம் ஆச்சு. எவ்வளோட வாங்க? 2 rupees. எதுக்கு வாங்க? ஒரு சைடு வெட்டு வெட்டலான்னு தான். ஐயம்மா, நீ திருட்டு பத்தி ஆகுமா? செய்க என்ன எப்படி? குடு. போய் 14, 15, 20, 90 ஸ்பான் எடுத்துட்டு போ. கணக்கே புரியலையே. சரி, மொத்தமா அள்ளிட்டு வரேன். பொன்னுசாமி பார்த்தா வர சொல்லியா? சொல்றேன் சார். யோ பொன்னுசாமி, உன்னை ஆபீஸ்ல தேடுறாங்க, போயா. சும்மா கூப்பிட்டு இருப்பானுங்க. ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. நான் என்ன இவனுங்களுக்கு பொண்டாட்டியா பயப்படுறதுக்கு? பொண்டாட்டி கூட ஒரு புருஷன் தாயா. வெப்பாட்டி மாதிரி ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட், மிரட்டுறது இவனுங்க. என்னய்யா ரொம்ப சலிச்சுக்கிற? மாசமான 600 ரூபாய் சம்பளம் வாங்குறீல்ல, கைய நீட்டி. இது என்னையா போட்ல உத்தியோகம்? பாத்துக்கிட்டே இரு. காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டு 2000 ரூபாய் சம்பளம் வாங்க போறேன். அது எங்க? துபாய். போன மாசம் லீவ்ல போயிருந்தேன். எங்க போயிருந்தேன் நினைச்ச? பம்பாய்க்கு போனேன். துபாய் ஏஜென்ட்ட பார்த்தேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டிட்டேன். நீ ஊருக்கு போ, தந்தி வரும். தந்தி வந்தா வேலை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஏன் எந்த நிமிஷமும் வரலாம். அந்த தந்தி மட்டும் வரட்டும். இந்த ஆபீசர்கள்லாம் நான் பேசிக்கிறேன். பொன்சாமி, உனக்கு தம்பி எங்க இருந்து? பம்பாய் இருந்து. பம்பாயில இருந்து. ஐயா பிளைட்லயே பறக்க போறேன். ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். என்ன பொன்னுசாமி, இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க? இந்தாங்க என் ராஜினாமா கடிதாசி. ராஜினாமா கடிதமா? எதுக்கு? வேலையை விட்டுறதுக்கு. ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம். அது இல்ல, ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்கறீங்க. நல்லா யோசிச்சீங்களா? நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு. ஏஜென்ட் தந்தி கொடுத்திருக்காரு. தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. 5 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுள்ளெல்லாம் இருக்குதான். போலிங்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்களே வேணா தந்திய படிச்சு பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க முட்டாளே தான். ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லேன்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியலைன்னா படிச்சவங்க கிட்ட காட்டுறது. அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே, போங்க.
சார் அந்த ராஜினாமா அத பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவேன், அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை. வேணாம் சார், நீங்க தான் சார் தயவு வைக்கணும். என்ன செய்றீங்க, ரொம்ப இறங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்க கிழிச்சு போட்டுறேன், நீங்க போயிட்டு வாங்க. போங்க, நீங்க இத கிழிச்சு போடுங்க. சார் நீங்க தெய்வம் மாதிரி சார். இதுதான் ஒரிஜினல், இதையே ஃபாலோ பண்ணுங்க, போங்க.